வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திலீப் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஆல்ரெடி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் ZEE5 OTT ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் ஃபன் ஃபில்டு ஃபேமிலி ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலி தான் திலீப்போட ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் திலீப் தான் வந்து ஒரு மெயின் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த குடும்ப பாரத்தையே சுமந்துட்டு இருப்பார். அவரோட அப்பா வந்து கட்சியில் இருப்பார் அண்ட் அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவருக்கு 2 தம்பிகள் இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதில் ஒருத்தருக்கு குழந்தையும் ஆல்ரெடி இருக்கும். ஸோ திலீப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக கல்யாணம் ஆகாமல் இருப்பார். அவர் ஆக்சுவலாக ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு ஒரு பிரைடல் மேக்கப் ஸ்டூடியோ மாதிரி ஒன்று வச்சு நடத்திட்டு இருப்பார். என்ன தான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் கருத்து ரீதியாக ரொம்ப பிற்போக்குத்தனமாக நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அதனாலேயே அவருக்கு கல்யாணம் அப்படின்றது அமையாமல் தள்ளி போயிட்டே இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமாட்டு ஒரு ஜென்சி ஸ்டைலில் ஒரு ஜோடி இவருக்கு அமையுது. அந்த ஜோடினால் இவரோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் அந்த கல்யாண லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை இவர் ஃபேஸ் பண்ணுறாரு அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதாவது ரொம்ப நாட்களாக கல்யாணம் ஆகாமல் டெஸ்பரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக திலீப் ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதில் வெளிப்படுத்தியிருப்பார். அதுலேயும் அவரோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்பவே வந்து நேச்சுரலான ஒரு காமெடியாகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை இவர் பார்ப்பாரு. ஸோ அந்த பொண்ணு ரிலேட்டடான சீக்வன்ஸ் அதோட முடிவு அப்படின்றதெல்லாம் பயங்கர ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையோட மிட் பாயிண்ட், அதாவது இவருக்கு அமையக்கூடிய அந்த ஜோடி அப்படின்றதே ஒரு சர்ப்ரைஸான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இவரோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது அப்படியே கதையோட ட்ராக்கை வேற பாதையில் கொண்டு போயிடுவாங்க. சோஷியல் மீடியா அடிக்ஷன் அண்ட் சோஷியல் மீடியானால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அண்ட் இதில் காட்டக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அப்படின்றதுமே வந்து ஒரு நேச்சுரலாக அமைக்கப்பட்ட மாதிரி இருக்காது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும். அதனாலேயே ஒரு விதமான அந்நியத்தன்மை அப்படின்றது லேட்டர் ஆஃப்ல வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி அபத்தமாக முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதா இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த நேச்சுரலான ஒரு ஃப்ளோவை கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பர் படமாகவே வந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஓகேஷான ஒரு படம் தான். ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஃபேமிலியோட பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.